வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா நம்ம உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் கிடங்குகள். அதோட 5 முக்கிய வகைகளை பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா? எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வெளிநாட்டுல இருந்து வர்ற பொருட்கள்லாம் எப்படி கரெக்டா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு வருதுன்னு? நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த பயணம் எப்படி நடக்குது தெரியுமா? அதுக்கு காரணம் ஒரு பெரிய கிடங்கு மட்டும் கிடையாது. இது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி. ஒவ்வொரு தேவைக்கும் தகுந்த மாதிரி பிரத்யேகமா டிசைன் பண்ணப்பட்ட பல கிடங்குகள் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யுது. மொத்தமா நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான கிடங்கு வகைகள் இருக்கு. வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரோல் இருக்கு. சரி, முதல்ல நாம பார்க்க போறது தனியார் கிடங்குகள் மற்றும் பொது கிடங்குகள். சிம்பிளா சொல்லணும்னா, இது எனக்காக மட்டுமா இல்ல எல்லோருக்காகவுமான்ற கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி. தனியார் கிடங்குனா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் தன்னோட நிலத்துல விளையிற தானியத்தை சேமிச்சு வைக்க அவரே சொந்தமா ஒரு கிடங்க கட்டுறாரு. அதுதான் தனியார் கிடங்கு. அதோட முழு கண்ட்ரோலும் பயன்பாடும் அவருக்கு மட்டும்தான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பொது கிடங்கு. இது ஒரு ஷேர்ட் ஸ்பேஸ் மாதிரி. யார் வேணும்னாலும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கட்டி அவங்களோட பொருட்களை அங்க சேமிச்சு வைக்கலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கிடங்க நடத்தணும்னா கண்டிப்பா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து லைசென்ஸ் வாங்கியிருக்கணும். அப்போதான் அது நம்பகமானதா இருக்கும். இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சுருக்கமா பார்க்கலாம். பாருங்க, தனியார் கிடங்குல ஓனரும் யூசரும் ஒருத்தரே, அவங்க பொருளுக்கு அவங்களே இடம். ஆனா பொது கிடங்குல ஓனர் ஒருத்தர், அதை பயன்படுத்துற பிசினஸ் பண்றவங்க வேற வேற ஆளுங்க. இது வாடகைக்கு இடம் கொடுக்கற மாதிரி. ஓகே, அடுத்து 3வது வகைக்கு போலாம். அதுதான் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுற கிடங்குகள். இதுல கவர்மெண்டோட ரோல் என்ன, இது எப்படி மத்த ரெண்டுல இருந்தும் ஆளாதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. பேர்லயே இருக்கு பாருங்க, அரசு கிடங்கு. அதாவது இதோட முழு கண்ட்ரோலும் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இல்லனா உள்ளூர் அமைப்புகள் கையில இருக்கும். நாட்டோட முக்கியமான தேவைகளை பூர்த்தி பண்றதுதான் இதோட முக்கியமான நோக்கம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த கிடங்குகளை அரசாங்கம் மட்டும் பயன்படுத்தாது, பிரைவேட் கம்பெனிகளும் பயன்படுத்திக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய உணவுக் கழகம், அதாவது FCI, அப்புறம் மத்திய சேமிப்பு கழகம்லாம் இதுக்கு சூப்பரான உதாரணங்கள். சரி, இப்ப நம்ம விஸ்ல கடைசி 2 வகைகளை பார்க்க போறோம். இது ரெண்டுமே கொஞ்சம் ஸ்பெஷலானவ. ஒன்னு இறக்குமதி சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு கூட்டுறவு சம்பந்தப்பட்டது. பாண்டட் கிடங்கு இது இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்றீங்கன்னு வைங்க, அதுக்கு நீங்க இம்போர்ட் டாக்ஸ் கட்டணும் இல்லையா? அந்த டாக்ஸ கட்டுற வரைக்கும் உங்க பொருட்கள் அரசாங்கத்தோட கண்காணிப்புல பாதுகாப்பா வைக்கப்படுற இடம் தான் இந்த பாண்டட் கிடங்கு. இதோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல பொருள் துறைமுகத்துக்கு வரும். அங்க இருந்து நேரா பாண்டட் கிடங்குக்கு போயிடும். எப்போ இறக்குமதி பண்றவர் வரியை கட்டுறாரோ அப்போதான் அந்த பொருளை வெளியெடுக்க முடியும். இது 2 பேருக்குமே நல்லது. கவர்மெண்ட்டுக்கு வரி கரெக்டா வந்துடும், பிசினஸ் பண்றவங்களுக்கும் பணத்தை கட்ட டைம் கிடைக்கும். கடைசியா நம்ம பார்க்க போறது கூட்டுறவு கிடங்கு. இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள பணத்தை போட்டு அவங்க தேவைக்காகவே ஒரு கிடங்க உருவாக்கி அதையே அவங்க நிர்வகிச்சுக்குவாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதோட நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது கிடையாது. தன்னோட உறுப்பினர்களுக்கு ரொம்ப குறைந்த செலவுல, அதாவது சிக்கனமான விலையில ஸ்டோரேஜ் வசதி செஞ்சு கொடுக்கறது தான். இது ஒரு சேவை மனப்பான்மையோட செயல்படுது. சூப்பர். இப்போ நாம பார்த்த இந்த 5 வகைகளையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம் வாங்க. அப்போதான் நல்ல மனசுல பதியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தனியார் கிடங்குனா உங்க சொந்த பொருளுக்கு. பொது கிடங்குனா யார் வேணாலும் வாடகைக்கு எடுத்துக்கலாம். அரசு கிடங்குனா கவர்மெண்ட் நடத்துறது. பாண்டட் கிடங்குனா இம்போர்ட் டாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி வைக்கிற இடம். கடைசியா கூட்டுறவு கிடங்குனா மெம்பர்ஸ்க்காகவே உருவாக்குனது. பாத்தீங்களா, சிம்பிள். சோ இந்த 5 கிடங்குகள்ல ஏதோ ஒன்னு இல்ல பலது சேர்ந்து தான் நம்ம உலகத்தையே சொல்ல வைக்குது. அடுத்த தடவை நீங்க ஒரு பொருளை கையில எடுக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அது இந்த 5ல எந்த கிடங்கு வழியா உங்க கைக்கு வந்திருக்கும்னு. உண்மையிலே சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா?